மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் 16 கண் மதகுகள் வழியாக உபரி நீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். மேட்டூர் அணையில் 16 கண் மதகு வழியாக திறக்கப்பட்ட தண்ணீர் பொங்கி பாயும் காட்சிகளே இவை. கர்நாடகாவில் பெய்த கனமழை காரணமாக காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென அதிகரித்து 92 ஆண்டுகால வரலாற்றில் 44வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. அணையின் வரலாற்றில் ஜூன் மாதத்தில் 2வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அணையின் அதிகபட்ச நீர்மட்டமான 120 அடியை தண்ணீர் எட்டியதால் தற்போது கடல் போல காட்சியளிக்கிறது. அணை நிரம்பியதால் 16 கண் மதகு வழியாக நேற்று தண்ணீர் திறக்கப்பட்டது. அணைக்கு வினாடிக்கு 57,000 கனஅடி தண்ணீர் வரும் நிலையில் அணையின் 16 கண் மதகுகள் வழியாக வினாடிக்கு 33,000 கனஅடி நீரும், நீர்மின் நிலையம் வழியாக வினாடிக்கு 22,000 கனஅடி நீரும், 8 கண் மதகு வழியாக வினாடிக்கு 2,500 கனஅடி நீரும் வெளியேற்றப்படுகிறது. இதன் கழுகு பார்வை காட்சியை நியூஸ் 18 தமிழ்நாடு பதிவு செய்துள்ளது. அணையிலிருந்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு 58,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுவதால் வெள்ளம் பொங்கி பாய்கிறது. இதனால் காவிரி ஆற்றில் யாரும் இறங்கக்கூடாது என்று கரையோர மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கரையோரத்தில் நின்று புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கரையோர பகுதிகளில் வருவாய்த்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். நமக்கு பழக்கப்பட்ட ஆறு தானே, நம்ம இங்கே தான் கலக்காம இருந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இறங்கிறாதீங்க. அந்த குழந்தைங்களை பத்திரம் பார்த்துக்குங்க, நீங்களும் கவனமா இருக்கணும். காவிரி கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் குளிக்கவோ துணி துவைக்கவோ ஆற்றில் இறங்கக்கூடாது என நகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மேட்டூர் பகுதியில் சுமார் 5 இடங்களில் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வெள்ளக்கட்டுப்பாட்டு அறை அமைத்து நீர்வளத்துறை அதிகாரிகள் 24 மணி நேரமும் கண்காணித்து வருகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் கோகுல்.